ஒரு மூமின் இன்னொரு மூமினிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பதை மார்க்கம் நமக்கு தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறது. அதில் மிக முக்கியமான ஒன்றுதான் மற்றவரை பற்றி நாம் நல்லெண்ணம் வைக்க வேண்டும். அவர்களுடைய விஷயத்திலே குரோதங்கள் நாம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது என்று மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது. இந்த நல்லெண்ணம் இல்லாமல் போவதின் காரணத்தினால்தான் உலகத்திலே பலவிதமான பிரச்சனைகள், சண்டைகள் ஏற்படுவதை பார்க்கிறோம். யாராவது ஒருத்தர் இன்னொருத்தரை பற்றி ஏதாவது தப்பாக நினைக்கும் பொழுது அவன் எனக்கு எதிராக இருக்கிறான், எனக்கு எதிராக சதி செய்கிறான், சூழ்ச்சி செய்கிறான் என்று அவனுடைய எண்ணத்தில் வந்துவிட்டது என்று சொன்னால், அதிலிருந்து தன்னை பாதுகாப்பதற்காக வேண்டி அவனிடத்திலே விரோதத்தை வளர்த்து கொள்கிறான், அவனோடு சண்டையிடுகிறான். இதில் பிரச்சனைகள் ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய வழிமுறை என்னவென்று சொன்னால், நான் என்னுடைய உள்ளத்திலே யாரை பற்றியும் எந்த விதமான கபடமும், எந்த விதமான குரோதமும், எந்த விதமான தப்பு எண்ணமும் இல்லாமல் இருப்பதையே நான் விரும்புகிறேன். நான் ஒரு காலையில் ஆகும் பொழுது என்னுடைய விருப்பம் என்ன இருக்கிறது என்று சொன்னால், யாரை பற்றியும் கெட்ட எண்ணங்கள் இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய அவாவாக, என்னுடைய ஆசையாக இருக்கிறது. இதுதான் என்னுடைய வழிமுறை. என் வழிமுறையை பின்பற்றுபவர்கள்தான் என்னை சார்ந்தவர்கள், அதை விட்டவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அப்போ இது ஒரு மிக முக்கியமான விஷயம். அடுத்தவர்களை பற்றி நல்லெண்ணம் வைப்பது, இது நாம் அவருக்கு செய்யக்கூடிய ஒரு மரியாதையாக இருக்கிறதோடு மாத்திரமல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே ஒற்றுமை ஏற்படுவதற்கும், நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்வதற்கும் இது மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல சொன்னாங்க, ظُنُّوا بِالْمُؤْمِنِينَ خَيْرًا, மூமின்களுடைய விஷயத்தில் நீங்கள் நல்லெண்ணம் வைத்துக் கொள்ளுங்கள். அவர் எதை செய்தாலும் நீங்கள் தவறாக எண்ணாமல் நல்ல எண்ணத்தில் வைத்து நல்ல விதத்தில் தான் அவர் செய்திருப்பார் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். குர்ஆன் சொல்லி காட்டுகிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனு ஜ்தனிபு கஸீரம் மினல் லன்னி இன்ன பஅதல் லன்னி இஸ்முன். மூமின்களே, தேவையில்லாத எண்ணங்களிலிருந்து நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். தேவையில்லாமல் மற்றவரை பற்றி தவறாக நினைப்பதிலிருந்து நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இன்ன பஅதல் லன்னி இஸ்முன், சில நேரத்தில் நீங்கள் எண்ணக்கூடிய எண்ணம் கூட பாவங்களாக ஆகிவிடலாம். நாம் நினைக்கிறோம் பாவம் என்று சொன்னால் வாயால் பேசுவது பாவம், கைகளால் செய்வது பாவம், உடல் உறுப்புகளினால் ஏதேனும் ஏற்பட்டுவிட்டால் அதுதான் பாவம் என்று நினைக்கிறோம். அது மாத்திரம் பாவம் அல்ல, சில நேரத்தில் எண்ணங்கள் கூட பாவமாக ஆகிவிடுகிறது, அல்லாஹ்விடத்திலே தண்டிக்கப்படக்கூடியதாக ஆகிவிடுகிறது. குர்ஆனில் இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன் துபுது மாஃபி அன்ஃபுசிக்கும் அவ் துஃபூஹு யுஹாசிபுக்கும் பிஹில்லா. உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடியதை சில நேரத்தில் நீங்கள் வெளிப்படுத்தலாம் அல்லது மறைத்து வைத்துக் கொள்ளலாம். யாரையாவது பற்றி தப்பான எண்ணத்தை நீங்கள் உள்ளத்திலே ஏற்படுத்திக் கொள்ளலாம். யுஹாசிபுக்கும் பிஹில்லா, அதையும் அல்லாஹ் உங்களிடத்திலே கேள்வி கேட்பான். ஏன் தேவையில்லாமல் அவரை பற்றி நீங்கள் தவறாக நினைத்தீர்கள் என்று அல்லாஹ் கேள்வி கேட்பான் என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். தவறான எண்ணங்கள் ஏற்படும் பொழுது பெரும் பாவங்களிலே நாம் மாட்டி விடுகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை ஒரு கூட்டத்தாரிடத்துல ஜக்காத்தை வசூலிக்கிறதுக்காக வேண்டி அனுப்புறாங்க. ஒரு சஹாபி ஒரு கூட்டத்தாட்ட போய் ஜக்காத்து வசூலிக்க போறாங்க. அப்படி வசூலிக்க போகக்கூடிய நேரத்திலே அந்த ஊருக்காரங்களுக்கு செய்தி கிடைக்குது, இன்ன ஒரு மனிதர் ஜக்காத்தை வசூலிக்கிறதுக்காக வேண்டி நம்ம இடத்துல வருகிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக தங்களுடைய ஒரு தூதரை அனுப்பி ஜக்காத்தை வசூலிக்கிறதுக்கு ஆள் அனுப்பி இருக்கிறாங்க, நாம் அவரை சந்தோஷப்படுத்தணும், அவரை நல்ல முறையில் கவனித்து அனுப்பணும், அவரை நல்ல வரவேற்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தார்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள், கூட்டமாக திரண்டு தங்களுடைய ஊருடைய எல்லையில நின்றுகிறாங்க. இப்போ இந்த சஹாபி இப்படி போயிட்டு இருக்கும்போது அவங்க பார்க்குறாங்க, ஆச்சரியமா பார்க்குறாங்க, நான் ஜக்காத்தை வசூலிக்க போகிறேன், கூட்டமாக இவங்க திரண்டு வந்திருக்கிறாங்களே. இப்போ அவருடைய எண்ணத்தில் தப்பான எண்ணம் வருகிறது. ஒருவேளை எனக்கும் இவங்களுக்கும் முன்னாடி ஒரு பகை இருந்தது, இந்த கூட்டத்தாருக்கு நான் ஒரு துன்பம் கொடுத்திருந்தேன், அதற்கு பழிவாங்கத்தான் இப்படி வந்துட்டாங்க போல தெரிகிறது என்று அவருடைய உள்ளத்திலே கெட்ட எண்ணம் ஓடுகிறது, தப்பான எண்ணம் ஓடுகிறது.
தப்பான எண்ணம் ஓடியவுடன் அவர் பயந்து விடுகிறார். எங்க நான் போனா என்ன கொலை செஞ்சிருவாங்களோ, என்ன பிடிச்சி அடிச்சிருவாங்களோன்னு பயந்து நேரா திரும்பி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட திரும்பி வந்து சொல்லிடுறார். இது மாதிரி யார் ரசூலல்லாஹ், நான் உங்களை ஜக்காத்தை வசூலிக்கிறதுக்கு போனேன், ஆனா அந்த கூட்டத்தார் என்னை தாக்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள். இதை கேட்டவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உள்ளம் ரொம்ப கவலை அடைஞ்சிருச்சு. நாம் அவர்களை இவ்வளவு கண்ணியப்படுத்தி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வைத்திருக்கிறோம், அவங்க இந்த மாதிரி நம்முடைய தூதர்களிடத்தில் நடந்து கொண்டார்களே என்று சொல்லி அவர்கள் படையை தயார் செய்து விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கூட்டத்தாருடன் போரிடுவதற்காக படையை தயார் செய்து விடுகிறார்கள். இப்பதான் அல்லாஹு தஆலா ஆயத்தை இறக்கினான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் ஜாஅக்கும் ஃபாஸிகும் பினபஇன் ஃபதபையனூ அன் துஸீபு கௌமன் பிஜஹாலத்தின் ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன். யாராவது ஒருத்தர் இன்னொருத்தரை பற்றி, ஒரு கூட்டத்தாரை பற்றி ஒரு செய்தி உங்களிடத்தில் சொன்னார்கள் என்று சொன்னால் ஃபதபையனு, அதை தீர விசாரித்துக் கொள்ளுங்கள். தீர விசாரித்துக் கொண்டுதான் நீங்க அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும். அப்படி இல்ல என்ன ஆகும்? அன் துஸீபு கௌமன் பிஜஹாலத்தின், அநியாயமாக அறியாமையினால் ஒரு கூட்டத்தாரை நீங்கள் தாக்குதல் தொடுத்து விடுவீர்கள். ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன், நீங்கள் செய்த காரியத்திற்கு பின்னாடி நீங்கள் மிகப்பெரிய கைசேதம் அடையக்கூடியவர்களாக மாறிவிடுவீர்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா ஒரு ஆயத்தை இறக்கினான். அப்ப இதுல இவ்வளவு பெரிய ஒரு தவறு ஏற்படுவதற்கு என்ன காரணம்? உள்ளத்தில் இருந்த தப்பான எண்ணம். அவர்கள் மீது இந்த சஹாபிக்கு இருந்த ஒரு தவறான எண்ணம், அந்த தவறான எண்ணத்தினால் தவறான தகவல்களை கொடுத்ததின் காரணத்தினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவங்களோட சண்டை பிடிக்கிறதுக்கு தயாராகி விட்டார்கள். இப்ப அல்லாஹு தஆலா இதைத்தான் சொல்லி காட்டுகிறான், இது போன்ற எண்ணங்களிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மோமின்களுடைய